ஒருவேளை இவ்வளோ டைம்னா லோட் ஆகும். ஸோ எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட்டுன்னு இருக்கும். எசென்ஷியலி இது வேணும், எசென்ஷியலாக இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியமானது அப்படின்னு இருக்கும். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இப்போது எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சிக்க முடியுது? இம்பார்ட்டன்ட். இந்த அமினோ ஆசிட்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அப்போ இம்பார்ட்டன்ட் இல்லாத அமினோ ஆசிட் அது நான் எசென்ஷியல்னா, நான் எசென்ஷியல் சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் அவசியம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போதைக்கு இதுக்கு ஒரு சில விஷயத்துக்கு அது இம்பார்ட்டண்டாக இல்லை அப்படின்னு. ஏன் அது வந்து நான் எசென்ஷியல் சொல்கிறோன்னா, எசென்ஷியல் இப்போ ரெண்டு இந்த 10 இந்த 10 ரெண்டு 20 அமினோ ஆசிடுமே நம்ம பாடிக்கு தேவை. நம்ம ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்குமே இந்த 20 அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் அந்த ப்ரோட்டீனே ஃபார்ம் ஆகும். ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த 20 அமினோ ஆசிட் அதுக்குள்ளே இருக்கும். ஏன் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் சொல்கிறோம்னா, ஒரு ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் இந்த 20 தான். இதை தவிர்த்த அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ப்ரோட்டீன் உருவாகுனா இந்த 20 மட்டும் தான் இருக்கும். அது இதை தவிர்த்து இருக்கிற அமினோ ஆசிட் வந்து ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இருக்காது. அதனால தான் இது வந்து ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். சரியா? எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா பாடிக்கு தேவையானது, நான் எசென்ஷியல்னா பாடிக்கு தேவையில்லைன்னா அதுவும் தேவையானது. ஆனால் ஏன் நம்ம பிரிக்கணும்னா, இப்போது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியிலே உற்பத்தி ஆகும். அதனால் அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியில் உற்பத்தி ஆகாது. ஆனால் அந்த அமினோ ஆசிட் இருந்தால் தான் ப்ரோட்டீனே செக்ரேட் ஆகும், ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும். அப்போ அந்த அமினோ ஆசிட் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்னா அது வந்து உணவில் இருக்கும். எக்கு அந்த எது மாதிரி எக்ஸோ ப்ரோட்டீன் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 10 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகாததுனால அது நீங்கள் பாடி டயட் மூலமாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் அது நான் எசென்ஷியல். டயட் மூலமாக எடுத்துட்டோன்னா அதோட சப்ளிமெண்ட் குறைஞ்சிரும். அப்போ ப்ரோட்டீன் ஃபார்மேஷன்லேயும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். அப்போது எசென்ஷியலாக எடுத்து தான் ஆகணும், டயட்லேருந்து எடுத்து தான் ஆகணுன்றதுனால அது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். டயட்லேருந்து ஒன்றும் எடுக்க தேவையில்ல, பாடியில் சிந்தசைஸ் ஆகணும்னா அது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று வேறு மிக்சரில் ஃபஸ்ட்டு அலனைன் இருக்கலாம், அப்புறம் வேலைன் இருக்கலாம். வேறு ஒரு ப்ரோட்டீனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலைன் இருக்கலாம், அடுத்து ஹிஸ்டின் இருக்கலாம். அதெல்லாம் வேறு சீக்வன்ஸில் வந்து சேர்றதா அப்படி சேர்ந்தா வேறு ப்ரோட்டீன்ஸ். அதே 20 அமினோ ஆசிட். இப்போ நம்ம எப்படி வார்த்தைகள் சொல்கிறோம், அதே 26 லெட்டர் தான். ஆனால் வெவ்வேறு வார்த்தைகள் மாறி வரும்போது வேறு வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகிடல. கிட்டத்தட்ட அதே தான் ப்ரோட்டீன்ஸ். அந்த 26 லெட்டர்ன்றது 20 அமினோ ஆசிட்ஸ் மாதிரி. அது வெவ்வேறு சீக்வன்ஸை சேரும்போது வேறு ப்ரோட்டீன். இப்போ இன்சுலின் ஒரு 108 அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா அதே 108 ஆர்டரில் தான் அடுத்த இன்சுலினும் செக்ரேட் ஆகும். சப்போஸ் அந்த 108 வருதுல்ல, அது 106வது அமினோ ஆசிட் பதிலாக வேலையின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக ஒரு வீட்டோனைன் சேர்ந்துச்சுன்னா அது இன்சுலினே கிடையாது. மற்ற 107மே சரியாக இருந்தால் கூட அந்த ஒரே ஒரு அமினோ ஆசிட் இல்லைனாலுமே அது இன்சுலின் கிடையாது. சரியா? அப்படி ஏதோ ஒரு அமினோ ஆசிட் மாறி போயிடுது அப்படின்றதுனால தான் இந்த HbA வேரியண்ட் வருது. இப்போ HbS சிக்கிள் செல் அனிமியா வருதுல்ல, HbS அந்த சிக்கிள் செல் அனிமியா வர்றதுக்கு காரணம் அதில் உள்ள இருக்கிற HbSன்றது ஹீமோகுளோபின். அந்த S ஏன் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சரில் இப்போது 16வது அமினோ ஆசிட் வந்து அங்கே ஆக்சுவலாக வந்து வேலைன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக வேறு ஒரு அமினோ ஆசிட் வந்ததுனால அது HbAவா இல்லாமல் அது HbSஆ மாறிடுது. அப்போ HbSஆ மாறினதுனால HbA என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அதெல்லாம் செய்ய முடியாதனால அப்டாமல் ஹீமோகுளோபினாக மாறிடுது. அது மாதிரி தான் HbA, HbF அது மாதிரி. ஸோ இப்போ அப்போ நம்ம ஹீமோகுளோபினே நம்ம தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கணும். ஆனால் தெரியக்கூடிய இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இன்னும் கூட போகலாம், அவ்வளோ தேவையில்லை. இப்போ ஸோ Hbன்றது ஒரு மெட்டலோ ப்ரோட்டீன், மெட்டல் இருக்கிறதுனால ஒரு மெட்டல் ப்ரோட்டீன், காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். அது அதில் வந்து ஹீமோன் இருக்குது, குளோபின் மாலிகூல் இருக்குது. குளோபினில் ப்ரோட்டீன் சொன்னோம்ல, ப்ரோட்டீனில் என்ன இருக்குது? ஒரு ஆல்ஃபா செயின், ஒரு பீட்டா செயின். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த ப்ரோட்டீன். ஹீமோகுளோபினுக்குள்ள அந்த ப்ரோட்டீன் காம்பவுண்ட் இருக்குல்ல, ஹீம் காம்பவுண்டு இது பார்ஃபைரின்ஸ். குளோபின் காம்பவுண்டில் இருக்கிறது 2 செயின்ஸு, ஒரு ஆல்ஃபா செயின், ஒரு பீட்டா செயின். ஒரு வெள்ளை கலர் மணி எடுத்துங்க, ஒரு சிவப்பு கலர் மணி எடுத்துங்க. ரெண்டுமே இது ஆல்ஃபா செயின் வெள்ளை கலர் மணி, சிவப்பு கலர் மணி பீட்டா செயின். இப்போ இந்த ரெண்டுக்குமே கலந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. கலந்து இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஆரஞ்சு அப்படின்னு வச்சுக்கோம். அவ்வளோதான், இது ஆரஞ்சு. இப்போ அந்த வெள்ளை கலர் மணி அப்படியே இருக்குது ஆல்ஃபா செயின். அப்புறம் அந்த பச்சை கலர் அந்த சிவப்பு கலர் மணிக்கு பதிலாக ஒரு பச்சை கலர் மணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுவும் மிக்ஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஹீமோகுளோபின் தான். ஆனால் இதுவும் வேறு. இப்போ அதை வந்து நம்ம ஆரஞ்சு வச்சுமா, இதை வந்து இதில் பச்சை கலரா, இதை வந்து ஒரு பால் பச்சைன்னு பேர் வச்சுக்கோம். ஸோ
பால் பச்சைன்றது அந்த வெள்ளையும் பச்சையும் சேர்ந்தது. சரி, ஆனால் வெள்ளை வேற பச்சை வேற. அதுதான் ஆல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின். இது ரெண்டும் சேர்ந்து இருக்குல்ல, சேரும் போது இதுக்கு ஒரு பேர். அதுதான் ஹீமோகுளோபின் ஏ, ஹீமோகுளோபின் பி, ஹீமோகுளோபின் சி, அந்த மாதிரி பிலாம் கிடையாது சொல்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பாடியில் ஆல்மோஸ்ட் நம்ம பாடி மீன்ஸ் அடல்ட் பாப்புலேஷனில் இருக்கிறத முக்கியமான வேரியண்ட் என்னதுன்னா ஒரு ஆல்ஃபா செயின் ஒரு பீட்டா செயின். சாரி, பீட்டா ஒன்றா ரெண்டா? சரி, ஓகே. ஆல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின் ரெண்டு இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹீமோகுளோபின் வேரியண்ட் பேர் ஏ. ஹெச்பி ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்தால் அது ஏ. ஒருவேளை ஆல்ஃபா அண்ட் பீட்டா இல்லாமல் ஆல்ஃபா அண்ட் டெல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னால அந்த பச்சை கலர் மணி சிவப்பு கலர் மணி ஏன்றது அந்த ஒயிட் கலர் அது சேம் தான். ஒருவேளை பீட்டா செயினுக்கு பதிலாக டெல்டா செயின் இருந்ததுன்னா ப்ரோட்டீன் ஏ டெல்டா செயின் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? பீட்டா என்ன வந்திருக்கும்? அதே நான் இப்போ சொன்னல 106 அமினோ ஆசிட்ல ஒரே ஒரு அமினோ ஆசிட் மட்டும் மாறி இருந்ததுன்னா அது டெல்டா செயின். ஓகேவா? ஸோ அதனால் அது அப்நார்மலாக அந்த செயின் மாறினால அது அப்நார்மல் தான். ஆனால் அந்த அப்நார்மலிட்டி எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனை பாதிக்குது. இப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா செயின் சேர்ந்த அதே வேலையும் இந்த ஆல்ஃபா அண்ட் டெல்டா செஞ்சுட்டு வச்சுக்கோ, பெரிய அளவு வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாதுல்ல. அதாவது இந்த தப்பு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. ஸோ அப்போ இதுவும் வந்து நார்மல் தான். இது என்ன வேலை செய்யாதோ அதே வேலை தான் இதுவும் செய்ய போகுதுன்னா இதுவும் நார்மல் தான். ஆனால் வேரியேஷன் இருக்குது. சரியா? அப்படி இருந்ததுன்னா இது வந்து இதுவும் ஏ தான். இதுவும் நார்மல் கண்டென்ட்ல இருக்கிற எல்லாருமே இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு 98% பாப்புலேஷனில் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 98% ஆளுங்களுக்கு ஆல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின் தான் இருக்குது. ஒரு 2% மட்டும் ஆல்ஃபா அண்ட் டெல்டா செயின் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ரெண்டுமே நார்மல் தான், ரெண்டுமே அடல்ட் உள்ளது தான். அப்போது இவங்க ரெண்டு பேரும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே அடல்ட் தான். A1 அண்ட் A2ன்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம A1 எடுத்துக்கிறோம், கம்மியாக இருக்கிறது வந்து A2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இந்த HbA1. நார்மலாக ஹீமோகுளோபின், அந்த ஹீமோகுளோபின்ல 2 வேரியன்ட் இருக்குது, A1 அண்ட் A2. காமனாக நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து A1 இருக்கிறதுனால அந்த A1 மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ இதில் எடுத்து பிரோஜனம் இல்லை. ஏன்னா 2% தானே கம்மி இருக்கு. அப்போ நீங்கள் இதில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் இதை இவங்களோட கம்பேர் பண்ண முடியல. இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ 98% இருந்தால A1 வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல் இருக்கு, 2 ஆல்ஃபா 2 பீட்டா நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து அந்த ஹீம் குரூப், ஒரு ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் இதுதான். சரியா? இப்போ இந்த பீட்டா செயின் இருக்குல்ல, இதுதான் வந்து பீட்டா செயின். ஓகேவா? பீட்டா செயின் என்னது? அதுவும் ஒரு ப்ரோட்டீன் தானே. ப்ரோட்டீனுக்கு ஒரு எண்டு 2 சொன்னல, டெர்மினல் எண்டு. ஸோ அந்த எண்டில் போயிட்டு இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த ஹீமோகுளோபின் எங்கே இருக்குது? இருக்குன்னா எப்படி இருக்குது? ஹீமோகுளோபின் எங்கே இருக்குது? ஆர்பிசிக்குள்ளே இருக்குது. ஆர்பிசி எங்கே இருக்குது? நம்ம ஃபுல் பிளட் பிளட்ல என்னலாம் இருக்குது? WBC, RBC. அப்புறம் அவ்வளோதானா? அப்புறம் பிளட்ல வேறு என்னலாம் இருக்குது? சீரம் பிளாஸ்மா. சீரமா பிளாஸ்மாவா? ரெண்டுமே ஒன்று தானா? காசு சொல்லு. சீரம் தானே பிளாஸ்மா? சரி, பார்க்குறதுண்ணே. சரி, நம்ம லேபில் எதெல்லாம் சீரம் எதெல்லாம் பிளாஸ்மா இருக்கும்? ஆன்டிகோகுலன்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து பிளாஸ்மா. சரி, நம்ம லேபில் எதெல்லாம் பிளாஸ்மா? அப்புறம் நான் எடிட்டிவ் ரெட் டியூப்ல ரெட்டிகுலர் இருக்குது. ஏன் சீரம் அது? ஓகே. அப்புறம் வேறு பிளாஸ்மா, வேறு என்ன பிளாஸ்மா யூஸ் பண்ணுறோம்? ஹெப்பரின் நம்ம யூஸ் பண்ணுறோமா? இல்லை, இப்போ ஹெப்பரின் போட்டது பிளாஸ்மா தான். அப்புறம் கான்செப்டே தப்பு. இப்போ சென்ட்ரிஃபியூஜ் போட்டால் அது சீரம், சென்ட்ரிஃபியூஜ் போட்டால் பிளாஸ்மா கிடையாது. ஆன்டிகோகுலன்ட் ப்ரெசென்ட் ஆச்சுனாவா? இது சீரமா பிளாஸ்மாவா? ஏதாவது ஒரு வீடியோ வாசிக்கும். ஏன் அது சீரம் சொல்றீங்க? 2 பேரும் ஏன் சொல்லுங்க? 2
ஒரு 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 ஆன்சர் இன்டர்னல் இருக்கீங்க ஒரே டைம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யுச்சுன்னா எல்லாத்துக்காக இது சீரம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்களா என்ன ஏன் சீரம் சென்ஃபீல் சொல்கிறதுனால அதுதான் தப்பு அந்த கான்செப்ட் தான் தப்பு அந்த கான்செப்டே தப்பு அதை நீங்கள் அதுதான் வந்து பேச வச்சிட்டோம்னா அது வழியாக நம்ம பிடிச்சோம்னா எல்லாரும் தப்பாயிடும் ஸோ ஆன்டிகோகுலண்ட் இருந்ததுன்னா பிளாஸ்மா ஆன்டிகோகுலண்ட் எதுவுமே இல்லைன்னா அது கிளாட் ஆக விட்டோம்னா அது கிடைக்கிற ஃப்ளூயிட் பார்க்குறது சீரம் இப்போ ஏன் அது பிளாஸ்மா என்ன ஆன்டிகோகுலண்ட் சோடியம் சோடியம் குளோரைடு ஏன் வைக்கணும் ஏன் அதை போடணும் எதுக்காக குளுக்கோஸ்க்காக ஏன் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும் ஏன் இது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ஏன் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும் எதுக்காக எப்படி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும் உடம்புல வந்து சப்போஸ் நம்ம காலையில் ஃபாஸ்டிங் எடுப்போம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் போடணும் போது குளுக்கோஸோட லெவல் வந்து வேரியேஷன் வந்துடக்கூடாது ஏன் குறைக்குது ஏன் வேரியேஷன் வருது குறையுமா அதிகம் வேரியேஷன் மீன்ஸ் ரெண்டுமே சொல்லலாம் அதிகமாகிறதும் வேரியேஷன் தான் ஒரு ஒரு அது நம்ம டார்கெட்லேருந்து டிவைட் ஆகுது எல்லாமே வேரியேஷன் தான் அதிகமாக தான் குறையும் திங்க் பண்ணி சொல்லுங்க அதிகமாகுமா குறையுமா வேரியேஷன் வந்து அந்த வேரியேஷன் இல்லை ஆமாம் அது வேறு அந்த வேரியேஷன் இது வந்து பிளட் எடுத்துட்டீங்க சுகர் டெஸ்ட் போட போகிறீங்க சுகருக்கு மட்டும் தான் நம்ம சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுறோம் அது யூரியாவோ கிரியாட்டின்லாம் பார்த்தா வெறும் சீரம்ல தான் போகிறோம் இந்த காலையில் எடுத்தாலும் சரி சாயந்தரம் வச்சு போட்டாலும் அதே யூரியா தான் இருக்கும் அதே சீரம்ல தான் போட போகிறீங்க சுகர் லெவல் அதிகமாகும் சார் ஒரு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எப்படி அதிகமாகும் ஆக்சுவலாக சுகர் லெவல் குறையும் சுகர் லெவல் ட்ராப் ஆகும் நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியே வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு சுகர் குறைஞ்சிட்டே இருக்கும் எவ்ரி 1 hour 5% சுகர் குறைஞ்சிட்டே இருக்கும் சரியா ஏன் அப்படின்னா எல்லா செல்லுக்குமே வந்து எல்லா செல்ஸுமே உயிர் வாழணும்னா அந்த செல் வந்து சர்வைவ் ஆகணும் அதோட மெட்டபாலிசம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்றது எதுனா அது வந்து குளுக்கோஸ் தான் நம்ம ஹோல் பாடி எங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்க போகுதுன்னா குளுக்கோஸ்லேருந்து மட்டும் தான் எடுக்க போகுது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கடைசியாக குளுக்கோஸ் சமாளிக்க போகுது குளுக்கோஸ்லேருந்து தான் அது எனர்ஜி எடுத்துக்க போகுது அந்த எனர்ஜி எடுக்குதுல்ல அது பேர் தான் கிளைகாலிசிஸ் குளுக்கோஸை உடச்சி குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் ஃபார்ம் ஆகிட்டு பைருவேட்லேருந்து டிசிஏ சைக்கிள்குள்ளே போயிட்டு டிசிஏ சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போயிட்டு அங்கேருந்து ஏடிபி ஃபார்ம் ஆகுது இந்த ஏடிபி ஃபார்ம் ஆகிறது தான் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த ஏடிபியை உடைகிறது ஏடிபி மீன்ஸ் ஒரு அடினோசின் அப்புறம் ஒரு ஃபாஸ்பேட் ட்ரைஃபாஸ்பேட்டில் ஸோ ஒரு ஃபாஸ்பேட் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஃபாஸ்பேட்டை பிரேக் பண்ணி ஏடிபின்றது ஏடிபிஎம் ஆகும் ட்ரைஃபாஸ்பேட் டைஃபாஸ்பேட் இந்த ஒரு ஃபாஸ்பேட் உடைக்குது இல்லை இந்த பாண்ட் உடையுதுல அந்த பாண்ட் உடையும் போது ஒரு எனர்ஜி கிடைக்குது அந்த எனர்ஜி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இந்த கை தூக்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் உள்ள ஹார்ட் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி தேவைப்படுது அந்த எனர்ஜி எல்லாமே இந்த ஏடிபி மூலமாக கிடைக்கும் இந்த ஏடிபி குளுக்கோஸ் மூலமாக தான் கிடைக்கும் குளுக்கோஸ் இல்லாமலும் ஏடிபி ஃபார்ம் ஆகும் ஃபேட் மூலமாகவும் ஃபார்ம் ஆகும் ஆனால் மெயினாக இல்லை ஆனால் அந்த ஃபேட் மூலமாக கிடைக்கிற ஏடிபியில் சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் குளுக்கோஸ் மூலமாக கிடைக்கிற ஏடிபியில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது அதனால நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக எது அதுக்கு ஈஸியானதோ அந்த பாடிக்கு எது வந்து தீங்கு செய்யாமல் இருக்குதோ அந்த பார்த்து தான் தேர்ந்தெடுக்கும் சரியா அப்போது எவ்ரி செல் நீட்ஸ் குளுக்கோஸ் டு மெட்டபாலைஸ் டு தேர் மெட்டபாலிசம் சரியா அப்போது நீங்கள் பிளட் வெளியே எடுத்துட்டீங்க பிளட்டும் ஒரு உயிருள்ள பொருள் தானே அதுக்குள்ள ஆர்பிசிஸ் இருக்குது டபிள்யூபிசி இருக்குது ரெண்டுமே லைவான செல்ஸ் தான் இப்போ அந்த லைவான செல்ஸு அது சாகிற வரைக்கும் அது குளுக்கோஸ் எடுத்து தான் ஆகும் அது வரைக்கும் அது உயிரோட தான் இருக்கும் நீங்கள் எடுத்து வெளியே வச்சிங்களா லாட் ஆனாலுமே அந்த ஆர்பிசியில் உயிர் இருக்க தான் செய்யும் எப்போ சேர்த்து போகணும்னா அதுக்கு குளுக்கோஸே கிடைக்காத பட்சத்தில் அதுலேருந்து அதுக்கு தேவையான கண்டிஷன் கிடைக்காத பட்சத்தில் தான் அது ஒரு டெத் ஆகும் செல் டெத் ஆகும் அது வரைக்கும் அது உயிரோட தான் இருக்கும் அப்போ உயிரோட இருக்குன்னு என்ன பண்ணும் அதுக்கு தேவையான செல்ஸ் அதுக்கு தேவையான குளுக்கோஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கும் எங்கே எடுத்துக்கும் பிளட் இருக்கும்போது பிளட்லேருந்து குளுக்கோஸ் எடுத்துக்கும் நீங்கள் பிளட்லேருந்து பாடிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பாடிக்குள்ளே பிளட்டை தனியாக எடுத்து ஒரு டியூப்குள்ளே வச்சிட்டீங்க அப்போ அந்த டியூப்புக்குள்ளே இருக்கிற குளுக்கோஸ் தான் அதை எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் ஒரு 1 hour 2 hour வெளியே வைக்கிறீங்க அப்போ அவ்வளோ ஆர்பிசி இருக்குது மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசி இருக்குது ஜஸ்ட் ஒரே ஒரு மைக்ரோ லிட்டரில் இல்லை ஒரே ஒரு மைக்ரோ லிட்டரில் நம்ம எவ்வளோ ஆர்பிசி கொடுக்கணும் 3.6 3.5 4.0 வாட் 4 மில்லியன்ஸ் 4.0 மில்லியன்ஸ் ஒரு மில்லியன் எவ்வளோ 10 லட்சம் ஒரு மில்லியன்னா 10 லட்சம் அப்போ 4 மில்லியன்ஸ்னா எவ்வளோ 40 லட்சம் ஆர்பிசிஸ் ஒரே ஒரு மைக்ரோ லிட்டரில் இருக்குது
அப்போ 40 லட்சம் ஆர்பிசிக்கு குளுக்கோஸ் எங்கேருந்து எடுக்கும்? அந்த டியூபுக்குள்ளே இருக்கிற சீரம்ல தானே எடுக்கும். சீரமோ பிளாஸ்மோ ஏதோ அந்த ஃப்ளூயிட் பார்ட்டில் தானே குளுக்கோஸ் இருக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ வைக்க அந்த குளுக்கோஸை வந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும், அது மெட்டபாலிசம் எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ நேரம் நம்ம வெளியே வைக்கிறோமோ அவ்வளோ குளுக்கோஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் குறையக்கூடாது. ஏன்னா நம்மளோட எய்மே தானே அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆனால் அவர் எடுத்து வச்சா அது குறைஞ்சிட்டே போகும்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறது அர்த்தமே இல்லை. அப்போது குளுக்கோஸ் குறையக்கூடாது. குறையாமல் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? ஏன் குறையுதுன்றதை நான் கண்டுபிடிச்சோம். கிளைகாலிசிஸ் நடக்கிறதுனால குளுக்கோஸ் வந்து பிரேக் ஆகிறதுனால அங்கே குளுக்கோஸ் இல்லை இப்போ அது குளுக்கோஸ் எடுத்துக்குதுன்னா என்ன அர்த்தம்? குளுக்கோஸ் அதை அப்டேக் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் உடச்சிது இல்லை, குளுக்கோஸ் 6+ ஆகிட்டு அப்படியே வேறு மெட்டபாலிசம் போயிடல. அப்போ அந்த குளுக்கோஸை அப்டேக் எடுத்துக்குது. அப்போ அந்த குளுக்கோஸை அப்டேக் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த செல் வந்து அந்த குளுக்கோஸை எடுத்துக்கூடாது. எடுத்துக்காமல் விட்டுட்டோம்னா அந்த செல் வந்து அந்த குளுக்கோஸ் எடுத்துக்காது. அப்போ அந்த குளுக்கோஸ் அங்கேயே இன்டாக்டாக இருக்கும். இப்போ ஒன்று என்ன பண்ணலாம்? ரொம்ப ஃபிசிக்கலாக பார்க்கணும்னா செல்லையும் அந்த பிளாஸ்மாவையும் பிரிச்சிடலாம். சரியா? செல்லையும் பிளாஸ்மாக்குள்ளே மிதந்துட்டு இருந்தால் தானே செல் போய் அதை எடுத்துக்குது குளுக்கோஸை. இப்போ செல்லையும் பிளாஸ்மாவையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா சுகர் லெவலு இது போய் அதை எடுத்துக்காது, அப்டேக் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து இது போட்டோம், ஜெல்லு போட்டு கிளாட் தனியாக பிரிச்சிடும், ஃப்ளூயிட் தனியாக பிரிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சுகர் கண்டென்ட் குறையாது. அது நீங்கள் வெளியே கூட வைக்கலாம், அல்லது அதில் ஃப்ளூரிடே போட தேவையில்ல. நம்ம ஃப்ளூரிடே போடுறது இல்லை, வெறும்னே தானே போடுறோம். அதில் நோ அடிட்டிவ்ஸ், அதில் அடிட்டிவே கிடையாது. ஒன்லி கிளாட் ஆகிடும். மேபி கிளாட் ஆகிறதுக்கு தேவையான ஆக்டிவேட் அசெப்ட் இருக்கும், அது வந்து பெருசாக நம்ம டெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ செல்ஸை வந்து பிரித்து விட்டுடலாம் ஒன்று. அல்லது இந்த மாதிரி ஃப்ளூரைட் வச்சு யூஸ் பண்ணுவோம். சோடியம் ஃப்ளூரைட் என்ன பண்ணுன்னா இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இருக்குல்ல, குளுக்கோஸ் மெட்டபாலிசமில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸில் ஈனோலேஸ் ஒரு என்சைம் வரும் 9th ஸ்டெப்பில். ஈனோலேஸ் ஒரு என்சைம் வரும். ஈனால் பைருவேட்டை வந்து பைருவேட்டாக மாற்றும், அல்லது 2-பாஸ்பேட்னால 3-பாஸ்பேட் பைருவேட்டாக ஏதோ சம்திங் மாற்றும். 9th ஸ்டெப்பில் வரும். அந்த என்சைமில் போயிட்டு அந்த என்சைம் கூட இந்த சோடியம் ஃப்ளூரைட் போய் பைண்ட் ஆகிட்டு இன்ஹிபிட்டாஸ் படித்தோம்னா நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் நீங்கள் இருந்தீங்களா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைமேட்டிக் ஆமாம் இருந்தீங்களா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஒரு என்சைம் வந்து அதோட ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு எதெல்லாம் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதெல்லாம் வந்து அதை அதிகப்படுத்துது, எதெல்லாம் வந்து குறைக்குது பார்த்தோமே. ஞாபகம் இருக்கு, நான் அப்போ போர்டு வச்சா இருந்தேன். நீங்கள் எல்லாமே 2 பேட்ச்மே இருந்தீங்க. சரி, ஓகே. இன்ஹிபிஷன் என்னன்னா ஒரு என்சைம் கூட ஒரு என்சைம் ஆக்டிவிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் என்சைம் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்சைமோட வேலை என்ன? எதுக்கு என்சைம் வருது? எல்லா மெட்டபாலிசம்லையும் என்சைம் வந்துருக்கு. எதுக்கு என்சைம் வருது? என்சைமோட வேலை என்ன? என்சைம் என்ன பண்ணுது? என்சைம் ஒரு கேட்டலிஸ்ட்னா ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ரியாக்ஷன் நடக்கிற ரியாக்ஷனை இது வந்து ஸ்பீடப் பண்ணும். போய் ஸ்பீட் பண்ணி விட்டுட்டு இது வெளியே வந்துடும். இது போய் அந்த ரியாக்ஷனில் இது வந்து அந்த ரியாக்ஷனோட வேகத்தை பாதிக்குமே தவிர அந்த ரியாக்ஷனுக்குள்ளே இது இருக்காது. இது ஏ அண்ட் பின்னு சொன்னால ஏ அண்ட் பி ஒரு 2 சப்ஸ்டன்ஸு, 2 சப்ஸ்டன்ஸையும் 2த்தையும் ஜாயின் பண்ணி சின்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோம். அது சியாக தான் இருக்கும். என்சைம் என்ன பண்ணும்? இந்த ஏவையும் பியையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ரியாக்ட் பண்ணுற ஒரு செய்யும். ரியாக்ட் பண்ண செஞ்சுட்டு இது வெளியே வந்துடும். அப்புறம் ஏயும் பியும் சேர்த்து ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். சரியா? இப்போ இந்த என்சைம் இந்த இது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா அது வந்து ES காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் சேர்ந்து ஒரு ES காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த என்சைம் கூட போய் இந்த சப்ஸ்ட்ரேட் ஒட்டிக்கிட்டு ரியாக்ஷன் நடந்துட்டு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த என்சைம் வெளியே வரும். இந்த ES இது எஸ்னா சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொருள் சேர்ந்து வச்சுக்கோம். அப்போது இந்த அது பேர் இன்ஹிபிட்டர்னு வச்சுக்கோம். இன்ஹிபிட்டர். இப்போது இன்ஹிபிட்டர் போயிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் கூட சேர்ந்துச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகிறதுக்கு என்சைமில் வழி இருக்காது, இடம் இருக்காது. அப்போது என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்தால் தான் ES காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ சப்ஸ்ட்ரேட்டே சேர முடியலன்னா அந்த ப்ராடக்டே ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போது நார்மலாக நடக்கிற ஒரு இயல்பான ரியாக்ஷனை ஏதோ ஒரு பொருள் வந்து தடுக்கிறது பேர் தான் இன்ஹிபிஷன். ஸோ இந்த இன்ஹிபிட்டர்ஸ் போயிட்டு அதை தடுத்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதே தடுக்குது. சரியா? அதுதான் இன்ஹிபிட்டர்.
இந்த மாதிரி இன்ஹிபிட்டராக தான் இந்த சோடியம் குளோரைட் செயல்படுது. இந்த ஈனோலேஸ் என்சைம் அதோட சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட் தான் நினைக்கிறேன். பாஸ்போயினால் பைருவேட் போய் ஈனோலேஸோட அட்டாச் ஆகணும். அப்படி அட்டாச் ஆக விடாமல் நம்ம இந்த டியூப்ல போகிற சோடியம் குளோரைட் இருக்குல்ல, அது போய் ஈனோலேஸ் என்சைமோட அட்டாச் ஆகிடும். அப்போது பாஸ்போயினால் பைருவேட் அங்கே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. சரியா? பாஸ்போயினால் பைருவேட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பாஸ்போயினால் பைருவேட் தான் நினைக்கிறேன். அந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஈனோலேஸ் என்சைமோட ரியாக்ஷன் மட்டும் இல்லை ஃபோன் பாருங்க. ஈனால் பைருவேட்லேருந்து பாஸ்போயினால் பைருவேட் நினைக்கிறேன். பாஸ்போ வராது, ஈனோலேஸ் என்சைமோட ரியாக்ஷன். ஈனால் பைருவேட்லேருந்து பைருவேட் ரெண்டுல ஏதோ ஒன்று தான். ஈனோலேஸ் என்சைம் ரியாக்ஷன் எழுதும் போது ஒழுங்காக எழுதிட்டீங்கன்னா ஈனால் பைருவேட்லேருந்து 2-பாஸ்போக்ளிசரேட்லேருந்து 2-பாஸ்போக்ளிசரேட்லேருந்து 2-பாஸ்போ ஈனால் பைருவேட். என்னது பாஸ்போக்ளிசரேட்டா? ஆமாம் சார். 2PG 2-பாஸ்போக்ளிசரேட்லேருந்து ஈனோலேஸ் என்சைம் என்ன பண்ணுது? பாஸ்போ ஈனால் பைருவேட்டா? ஆமாம், பாஸ்போயினால் பைருவேட்டா ஃபார்ம் +2. ஸோ இதான் ரியாக்ஷன். ஈனோலேஸ் என்சைம் என்ன பண்ணுது? 2-பாஸ்போக்ளிசரேட்லேருந்து பாஸ்போயினால் பைருவேட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த பாஸ்போயினால் பைருவேட்லேருந்து பைருவேட் வரும். ஈனால் பைருவேட்லேருந்து பைருவேட் வரும். இந்த பைருவேட் தான் வந்து டிசிஎஸ் சைக்கிள்குள்ளே போகும். டிசிஎஸ் சைக்கிள்குள்ளே போனாச்சுன்னா தான் அந்த ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஈனோலேஸ் என்சைம்லேயே இன்ஹிபிட்டர் ஆட் பண்ணி இந்த ஸ்டெப்பையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2-பாஸ்போக்ளிசரேட் வந்து ஈனால் பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறாமல் போயிடுது. மாறாமல் போகிறதுனால பாஸ்போக்ளிசரேட்டோட லெவல் அதிகமாகிட்டே இருக்குது, ஈனால் பாஸ்பேட்டோட லெவல் குறைஞ்சிட்டே போகுது, தேங்கிடுச்சு. ஓகேவா? ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பட் குளுக்கோஸ் நடந்துகிட்டே இருக்குது. குளுக்கோஸோட மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குது. குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ ஒரு தண்ணி போயிட்டே இருந்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பள்ளத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. தண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணு, கை வச்சோ அல்லது கல் வச்சோ ஸ்டாப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்? தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா? இந்த பக்கம் பார்த்தா தண்ணியே இருக்கிறாங்க, ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பாடி என்ன பண்ணிக்கணும்னா, ஓவர்ஃப்ளோ ஆகுதுல, இப்போ ஆல்ரெடி அந்த தேவைப்படாமல் நிறைய இருக்குது போகுது, 2-பாஸ்போக்ளிசரேட் நிறைய இருக்குது. அதனால முன்னாடி போயிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ இங்கேருந்து இங்கே வருதுல, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, இந்த ரியாக்ஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் அந்த ப்ராடக்ட் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெட்டபாலிசம் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் இன்ஃபர்மேஷன் அங்கே போயிடும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வரைக்கும் போயிட்டு குளுக்கோஸே ஸ்டாப் ஆகும், மெட்டபாலிசம் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் கிளைக்கோலிசிஸ் நடக்காதீங்க, அங்கே ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதனால் கிளைக்கோலிசிஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேர் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். நெகட்டிவ் ஃபீட்பேக் பெரும்பாலும் நம்மளுடைய ஹார்மோனல் கண்ட்ரோல்ஸ், நம்மளுடைய என்சைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக். நிறைய சாப்பிட்றோம், பசி அடங்கிடுது. பசி அடங்குறது எப்படி அடங்குது? நிறைய நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு பாடி சென்ஸ் பண்ணிக்குது, போதும் இதுக்கப்புறம் தேவைப்படாது அப்படின்னு சென்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பசி அடங்கிடுது. இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ என்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னா, நம்மள்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டே அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு போயிட்டு இன்ஹிபிட்டராக செயல்பட்டு அந்த ரியாக்ஷனே ஸ்டாப் பண்ணிடும். நெகட்டிவ் ஃபீட்பேக் அதிகமாகிடுச்சு, ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நெகட்டிவ்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ஒன்று இருக்கும்ல. பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னா, இங்கே நிறைய ஆயிடுச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணது இல்லை, இங்கே நிறைய தேவைப்படுது அதனால் அதிகப்படுத்தணும். பெரும்பாலும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்கும். இப்போ லாக்டேட்டிங் மதர் குடிச்சிடும், குழந்தை வந்து நிறைய பால் குடிச்சிட்டே இருக்குது அதனால் செக்ரேட் பண்ணுது சீக்கிரம், அது பாசிட்டிவ். அது இந்த ஏதோ ஒரு ப்ரொலாக்டினில் மட்டும்தான் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வரும். ப்ரொலாக்டின் தான் வந்து பால் சுரக்கிறதுக்கு, மெமரி கிளாண்டில் பால் சுரக்கிறதுக்கான வேலை செய்கிற ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ். குழந்தை பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் நிறைய வரும்.
ஸோ நிறைய பேபி பால் குடிக்குதுன்னா ப்ராடக்ட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய பால் செக்ரேட் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் நாங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால, இங்கே ஸ்டாப் பண்ணதுனால இது அதிகமாக தேங்கிடுச்சு, இது அதிகமாக தேங்கிறதுனால ஃபீட்பேக் மெக்கானிசம் போயிட்டு குளுக்கோஸ் வரைக்கும் போயிட்டு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஸ்டாப் பண்ணும். குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஆர்பிசி வந்து குளுக்கோஸே எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ ஆர்பிசி அந்த பிளட்ல இருக்கிற குளுக்கோஸாகவே அப்படியே இருக்குது, சுகர் லெவல் குறையாது. ஓகேவா? இப்போ நம்ம ஏன் ஹீமோகுளோபின்ல இங்கே வந்தோம்? ஆன்டிகோகுலண்ட் பற்றி பேசணும். ஆல்ஃபா ப்ரோட்டீனோட செயின்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா செயின்ஸை பற்றி பேசுகிறோம். சரி, ஓகே. ஸோ இந்த பீட்டா செயின் இருக்குல்ல, இந்த பீட்டா செயினில் இருக்குல்ல டெர்மினல் எண்ட் இருக்குல்ல, வேலைன்னு வச்சுப்போம். அங்கே வந்து வேலைன் என்சைம், வேலைன் அமினோ ஆசிட் இருக்குன்னா இங்கே பிளட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டேன். பிளட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சது இப்படி போச்சு. பிளட்டில் வேறு என்னெல்லாம் இருக்குது? இப்போ குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் மாதிரியான மெட்டபாலிசம் ப்ராடக்ட் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, என்ன கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாமே பிளட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ் சார்ந்த பொருட்கள் இந்த ஹீமோகுளோபினோட போய் அட்டாச் ஆகுது. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கிளைகேஷன் சொல்லலாம். கிளைகேஷன், குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ஸோ குளுக்கோஸ் அது ஞாபகம் வச்சுங்க, குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸ் ஹீமோகுளோபினோட போய் அட்டாச் ஆகிறது வந்து கிளைகேஷன் ப்ராடக்ட்டு. அது வந்து நான் என்சைமேட்டிக்காக நடக்குது. அங்கே என்சைமோட வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் என்சைமேட்டிக்காக நடக்குது. தட் மீன்ஸ் என்சைமே இல்லாமல் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் அல்லது குளுக்கோஸ் சார்ந்த ஏதோ வேற ஒரு கார்போஹைட்ரேட் மாலிக்யூல் ஹீமோகுளோபின் மாலிக்யூலோட போயிட்டு ஒரு ஜஸ்ட் அஃபினிட்டினாலேயே அட்டாச் ஆகுது. எப்படி ஒரு மேக்னெட்டுக்கு அஃபினிட்டி இருக்குது, அந்த மாதிரி அஃபினிட்டி காரணமாகவே போயிட்டு அட்டாச் ஆகிடுது. அந்த அட்டாச்மெண்ட் வந்து இர்ரிவர்சிபிள். ஒன்ஸ் போய் குளுக்கோஸ் மாலிக்யூல் அந்த ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆகிடுச்சுன்னா ஆனதான், அது திரும்பலாம் வெளியே வராது. ஒன்ஸ் ஆனதான். இதனால தான் நம்ம ஹீமோகுளோபின் மானிட்டர், HbA1c மானிட்டர் பண்ணுறோம். நம்ம பிளட் சுகர், நம்மளோட பாடியில் பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்றதை பொறுத்து நிறைய இருந்ததுன்னா நிறைய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் போய் ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆகும். ஒன்ஸ் அட்டாச் ஆச்சுன்னா ஆனது தானே. அப்போ நிறைய இருந்துகிட்டே இருக்குது, ஒரு 300-350 இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. 300னா 30 மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இதோட அட்டாச் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி 300 இருந்திருக்கு, 30, நாளைக்கு ஒரு 30, அடுத்த நாள் பார்த்தா 400 ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு 40 மாலிகூல்ஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு. ஸோ இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? ஆல்ரெடி 30, ஒரு 40, 100 ஆயிடுச்சு. 100 மாலிகூல்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இதே தான், குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இதில் அட்டாச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஆனது தான் அது திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. இப்போ டெய்லி இந்த மாதிரி குளுக்கோஸோட லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோகுளோபின் இதில் வந்து அட்டாச் ஆகிட்டே இருக்குது. எதுக்காக நம்ம இது ஒரு 3 மாதம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு ஆர்பிஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 120 டேஸ். எத்தனை மாதம்? 3 மாதம். 3 மாதமா? 3 மாதமா? 4 மாதம். 4 மாதம். இப்போ தான் ஒரு மாதத்துக்கு 1 மாதம் தான். 4 மாதம் தானே. 4 மாதம். ஸோ 4 மாதம் வரைக்கும் அந்த ஆர்பிசி உயிரோட தான் இருக்கும். சரியா? அப்போ ஏன் நம்ம 3 மாதத்துக்கு எடுத்துக்கிறோம்? இப்போ 4 மாதத்துக்கு இருக்குது இல்லை ஆர்பிசி, 4 மாதத்துக்கு எடுத்துக்கலாம்ல. 4 months ஆவரேஜ் எடுத்துக்கலாம்ல. நான் 4 months லாஸ்ட் டைமுக்கு வந்துடும் சார். அதனால் எனக்கு மேபி எடுக்காமல் இருக்கும். கடைசி இப்போ சாவதுக்கு கடைசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி. சரி, இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சம் ஆர்பிசி உருவாகுது. நான் டெய்லியும் ஆர்பிசி உருவாகிட்டே தான் இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ஆர்பிசி உருவாயிருக்கு, இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ஆர்பிசி டெத் ஆகிருக்கு. சரியா? அப்போ இன்றைக்கி இருந்த ஆர்பிசி, நேற்று இருந்த ஆர்பிசி இன்னைக்கு இல்லை, செத்து போயிடுச்சுல. ஆனால் புதுசாக ஒரு ஆர்பிசி வந்துருக்கு. நேற்று இருந்த ஆர்பிசியில் வரைக்கும் ஒரு 100 மாலிகூல் குளுக்கோஸ் அட்டாச் ஆகிருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் புதுசாக ஒரு 100 ஆர்பிசி வந்துருக்குல்ல, அது வந்து எப்படியா இருக்குது இல்லை. ஆனால் இப்போ நம்ம பிளட்டுன்னு எடுக்கும்போது இந்த 100 புதுசாக வந்த 100 ஆர்பிசி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 50 வந்திருக்கும், பழைய ஆர்பிசி ஒரு 50 வந்திருக்கும்ல. அப்போ ஆவரேஜ் ஆகிடுச்சுல்ல. அந்த ஆவரேஜ் பண்ணுறது தான் 3 மாதம்ன்றது. 4 மாதத்தோட லைஃப் பண்ணலேருந்து ஒரு 3 மாதம் மட்டும் எடுத்துருக்கும். ஏன்னா அந்த 1 மாதத்தில் பழைய ஆர்பிசி வந்திருக்கும், அங்கே புது ஆர்பிசி வந்திருக்கும். ஆவரேஜாகவும் அந்த அட்டாச்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும். நம்ம எடுக்கும்போது எந்த ஆர்பிசி வரும் நம்ம தெரியாது, மொத்தமாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஆவரேஜாக ஒரு 3 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 15 நாள், இந்த பக்கம் 15 நாளுக்கு நடுவில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஆர்பிசியோட அட்டாச் ஆகிட்டே இருக்கு. ஓகே தானே? ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஆர்பிசி உருவாகிறதுக்கு ஒரு 15 நாள், அது 15 நாளில் கதை அந்த அதுக்குள்ளே போகாதீங்க, கணக்குலாம் போகாதீங்க. ஏன் நம்ம 3 மாதம் எடுத்துக்கிறோன்னா,
அங்கே பழைய ஆர்பிஸும் இருக்குது, புது ஆர்பிஸும் இருக்குது, நடுவில் இருக்கிற ஆர்பிஸும் இருக்குது. நடுவில் இருக்கிற ஆர்பிஸ் ஒரு 70 மாலிகுல் தான் குளுக்கோஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோம். பழைய ஆர்பிசி 100 மாலிகுல் வச்சுருக்கு, புது ஆர்பிசி 30 மாலிகுல் தான் வச்சிருக்கு. அப்போ நம்ம ஆவரேஜாக தான் எடுத்துக்க முடியும். ஆவரேஜாக எடுத்துக்கிறதுனால தான் புது ஆர்பிசி பழைய ஆர்பிசி கனெக்ட் பண்ணாமல் ஒரு 30 அது 120 நாள் வரைக்கும் இருக்க முடியுது. ஆனால் நம்ம 90 நாள் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோம். இது வந்து யூனிஃபார்மாக எல்லாருமே 90 நாள்ன்றதுனால பெரிய அளவு மாற்றம் வரும். உனக்கு 90 நாள் தான், இவனுக்கு 90 நாள் தான், எனக்கு 90 நாள் தான். அப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, 90 நாள் தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ 121 நாளில் ஆர்பிசி செட் போயிருந்தா செட் போகாது. அது 125 நாளையும் சாகலாம், 118 நாளையும் சாகலாம். ஒவ்வொருத்தவங்களோட மென்ட் அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்களோட இருக்கிற நியூட்ரிஷன் அதை பொறுத்து தான் நம்ம ஆவரேஜாக ஒரு 120 நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த 120 நாள் 90 நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்மளுடைய கணக்குப்படி தான், நம்மளுடைய கன்வீனியன்ட்காக தான். எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் படிக்க தான் புரியும். சுகர் 80 to 140 என்ன அது எப்படி வந்தது? அது 80 to 140 யார் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி கேள்விலாம் வரும்ல, அதெல்லாம் நீங்கள் படிப்படி இப்போ ஏன் 80லேருந்து 140 இப்போ 150 போச்சுன்னா அது அப்னாமலா? ஒருத்தர் நல்லா ஹைட்டாக இருக்காரு, 6 அடி 7 அடி இருக்காரு, ஒருத்தர் வந்து 4 அடி தான் இருக்காரு. இவரோட குளுக்கோஸும் அவரோட குளுக்கோஸும் வித்தியாசப்படுத்தாங்க. அவரோட சாப்பிட்ற அளவு வேறு, அவரோட உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேறு, அவர் செய்கிற வேலை வேறு, இவங்க செய்கிற வேலை வேறு. இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 4 இட்லி சாப்பிட்டே போதுமானது. ஆனால் பட் அவர் வந்து ஒரு 8 இட்லி சாப்பிட்டா தான் அவரோட உடம்பு தேவைப்படும். அப்போ இவங்க 2 பேரும் எப்படி பொதுமை படுத்த முடியும், கம்பேர் பண்ண முடியும்? 2 பேரும் எப்படி ஈக்குவேட்டாக வைக்க முடியும்? அதுதான் வேரியேஷன் இருக்கும். 80 to 140 தான். அவர் 140 அதிகமாக இருக்கலாம், இவங்களுக்கு 140 இருந்தாலுமே அந்த 130 இருந்தாலுமே இவங்களோட பாடிக்கு காம்படிஷன் எதுவும் உண்டு பண்ண போகிறது கிடையாது. அதனால அது அந்த ரேஞ்ச். சரியா? ஸோ இப்போ இந்த வேலன் அமினோ ஆசிட் கூட என்ன மாதிரியான குளுக்கோஸ் பை ப்ராடக்ட் அட்டாச் ஆகுது அப்படின்றத பொறுத்து. அப்போ கொலஸ்ட்ரால் ஆகுமா? கொலஸ்ட்ரால் போய் ஹீமோகுளோபின் அட்டாச் ஆகுமானா ஆகாது. ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கும் ஹீமோகுளோபினுக்கும் அஃபினிட்டி இல்லை. குளுக்கோஸ் இந்த கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட்டுக்கும் ஹீமோகுளோபினுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது, அஃபினிட்டி இருக்குது. அட்டாச்மெண்ட்றதோட அஃபினிட்டி இருக்கிறதுனால இது போய் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணி. அது மாதிரி இப்போ நம்ம அந்த கிளைகாலிசிஸ் பார்த்தோம்ல, கிளைகாலிசிஸில் ஒரு பை ப்ராடக்ட் வருதுல்ல, குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வருது, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் அது மாதிரி வருதுல்ல. அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து இங்கே சேரும் போது அதுக்கு ஒரு பேர். இப்போ HbA1c அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன யோசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பின்னு ஒன்று இருக்கோ, அப்போ அதுக்கு முன்னாடி ஏன்னு ஒன்று இருக்கோ. ஏபி இருக்கிறதுனால சி ஸ்ட்ரைட்டாக சி வராங்க இல்லை, லாஸ்ட்டாக கேட்கலாம் நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ இப்போ சின்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக பின்னு ஒன்று இருக்கும். இப்போ வாட் இஸ் HbA1b, இப்போ வாட் இஸ் HbA1a அப்படின்னா HbA1a அப்படின்னா எல்லாமே நம்ம பேர் கொடுக்குறது தான், நம்ம கொடுக்குறது தான் பேர். இப்போ HbA1a இப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அல்லது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட், இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வருதுல்ல, அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஹீமோகுளோபினோட போய் அட்டாச் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிள் இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இருக்குது, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் போயிட்டு ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆச்சுன்னா அந்த ஹீமோகுளோபின் நார்மல் தான், அதில் ஏ வேரியண்ட்டு, அதில் A1 வேரியண்ட்டு, A1 வேரியண்ட் கூட குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் போய் அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஏன்னு நேம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் போய் அட்டாச் ஆச்சுன்னா ஏ நேம் பண்ணுறோம். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இது ரெண்டுமே வந்து ஐசோமர்ஸ் தான். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இது குளுக்கோஸ். சப்போஸ் இது வந்து போயிட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இல்லாமல் இது போய் அட்டாச் ஆச்சுன்னா அது இப்போ இது A1 A2 கூட வச்சுக்கலாம். அவ்வளோ டீப்பாக நம்ம தேவையில்ல, ஏன்னு வச்சுப்போம். ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்துச்சுன்னா ஏ. சப்போஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகாமல் அங்கே வந்து பைருவேட் வந்து அட்டாச் ஆகுதுன்னு வச்சுப்போம், அது HbA1b. பைருவேட் ஆகாமல் அந்த இடத்துல குளுக்கோஸ் வந்து அட்டாச் ஆகுதுன்னா HbA1c. இப்போ நம்ம ஏன் HbA1cக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு குளுக்கோஸ் தான். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு இது பைருவேட்டாக கிடையாது, மற்ற ப்ராடக்ட் எது குளுக்கோஸோட லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குது நம்ம பாடியில், அதுக்காக நம்ம வந்து பார்க்குறதுனால HbA1a-யும் b-யும் எல்லாம் நம்ம விட்டு கடாச்சிட்டு HbA1c மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால தான் அது HbA1c. சரியா? அப்போது குளுக்கோஸோட லெவல் பாடியில் பிளட்டில் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கிளைகேஷன் ப்ராசஸ் நடக்கும், அது இரிவர்சிபிளாக இருக்கும். எவ்வளோ ஒன்ஸ் அது போய் அட்டாச் ஆச்சுன்னா திரும்ப வந்து டிட்டாச் ஆகாது. அப்போது நம்ம HbA1c மெஷர் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆவரேஜாக 3 monthஸில் நம்மளோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஏறி இறங்கி இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்.
அப்போது நம்ம பிளட்டில் HbA1A இருக்கும், பியும் இருக்கும், சியும் இருக்கும். டிலாம் இன்னும் கண்டுபிடிக்கல, இருந்தால் என்ன தெரியல. ஆனால் நம்ம வந்து HbA1c மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரியேஜென்ட் எல்லாமே என்ன பண்ணோம், HbA1c மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதை மட்டும் தான் போய் டிடெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ HbA2cன்னு ஒன்று இருக்கா? A1cன்னு கொடுக்கும்போது A2cன்னு ஒன்று இருக்கா? அப்போ அதுதானே சார் சொன்னீங்க. இப்போ A1 HbA1c சொல்கிறோம், HbA2cன்னு ஒன்று இருக்குமா? அப்போ இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் நம்ம வந்து அது அதுவும் நார்மல் தானே. இது வந்து மெஜாரிட்டி அவங்களும் நார்மலான அடல்ட்டு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே எப்படி HbA1 கூட போயிட்டு கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் நடக்குதோ, ப்ராசஸ் நடக்குதோ, அதே மாதிரி HbA2லேயும் நடந்து தானே இருக்கும். இப்போ HbA2cன்னு ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது, 2%, 1% தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது? அதை வச்சு நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? பண்ண முடியல. அதனால் HbA1c தான் போகும். காமனாக தான் இருக்குது, நிறையா தான் இருக்குது. அதனால் HbA1c நம்ம ஓகேவா? இப்போ இந்த HbA1 அப்போ நம்ம பிளட்ல அந்த ஆர்பிசியில் என்னெல்லாம் இருக்கும்? HbA1cயும் இருக்கும், HbA1c, A1B எல்லாமே இருக்கும். அட்டாச் ஆகாத ஹீமோகுளோபினும் இருக்கும். இப்போ இந்த குளுக்கோஸ் போய் அட்டாச் ஆகுதுல, இந்த அட்டாச் ஆகுறது வந்து ஒரு 100 ஆர்பிசி இருக்குன்னா ஒரு 5 ஆர்பிசி தான் போய் அட்டாச் ஆகிடும். ஏன்னா அவ்வளோதான் குளுக்கோஸ் லெவல் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 100 mg தான் இருக்குன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து ஒரு 100 mg குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 ஹீமோகுளோபினோட தான் போய் இந்த குளுக்கோஸ் மாலிகுல் அட்டாச் ஆகுது. 100 ஹீமோகுளோபின் இருந்தாலுமே அது வெறும் 5 மாலிகுல்ல மட்டும்தான் ஹீமோகுளோபின் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அது HbA1c கன்வெர்ட் ஆகிருக்கு. கரெக்டா? நார்மலாக ஒரு ஹீமோகுளோபின் இருக்குது, அதில் ஜஸ்ட் இப்போ குளுக்கோஸ் அட்டாச் ஆகிறதுனால அது HbA1c ஆகிடுது. அட்டாச் ஆகுதுன்னா அது வெறும் ஜஸ்ட் ஹீமோகுளோபினாகவே இருக்குது இல்லை. ஸோ அந்த மோல் ஹீமோகுளோபினில் எவ்வளோ % ஆஃப் ஹீமோகுளோபின் கிளைகேட் ஆகிருக்கு, குளுக்கோஸோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றதான் நம்மளோட டெஸ்ட்டு. அப்போ நம்ம HbA1c ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறோம்? பர்சன்டேஜில் ஒரு நார்மல் பர்சன்டேஜ் வந்து நார்மல் பர்சன் வந்து 5.7% ஹீமோகுளோபின் பர்சன்டேஜ் எடுக்க முடியாது. ஆவரேஜ்னு எடுக்கிறதுனால நம்ம பர்சன்டேஜ் மெஷர் பண்ணோமா? இப்போ இந்த பர்சன்டேஜ் எதை மெஷர் பண்ணுதுன்னா 5.7% அப்படின்றது எதை மெஷர் பண்ணுதுன்னா 100 ஆர்பிசியில் வெறும் 5.7% ஆர்பிசியில் தான் கிளைகேஷனே நடந்திருக்கு. ஏன் இவ்வளோ கம்மியாக நடந்திருக்குன்னா அவங்களோட பாடியில் குளுக்கோஸ் லெவலே குறைவாக தான் இருந்திருக்கு. நார்மலாக இருக்க வேண்டிய லெவலே தான் இருந்திருக்கு. ஒரு 100 mg இருந்ததுன்னா அவரோட பாடியில் ஒரு 5 to 6 அளவில் தான் கிளைகேஷனே நடக்கும். ஒருவேளை 200, 300 போயிடுச்சுன்னா நிறைய குளுக்கோஸ் இருக்கிறதுனால நிறைய கிளைகேஷன் நடக்குது. அதனால அவங்க வந்து 8.1, 9.4 அந்த மாதிரி. அப்படி என்ன அர்த்தம்? 9.4% ஹீமோகுளோபின் மொத்தமாக 100 ஹீமோகுளோபின் இருந்ததுன்னா அதில் 9 ஹீமோகுளோபினில் கிளைகேஷன் நடந்திருக்கு. ஏன் கிளைகேஷன் அவ்வளோ நிறைய நடந்திருக்குன்னா குளுக்கோஸ் லெவல் நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால தான் பர்சன்டேஜில் நம்ம மெஷர் அதனால தான் நம்ம பர்சன்டேஜில் மெஷர் பண்ணுறோம். எத்தனை ஹீமோகுளோபினில் எவ்வளோ பர்சன்டேஜ் நடந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து அட்டாச் ஆகி கிளைகேஷன் பர்சன்ட் நடந்திருக்கு. சரி, இப்போ வந்து இப்போ சொல்லுங்கள், நம்ம ஏன் வந்து ஆர்பிசி லைஸ் பண்ணோம்? ஏன் ஹீமோலைசிங் சொல்யூஷன் போட்டு ஆர்பிசி லைஸ் பண்ணுறோம்? முதல்ல ஹீமோலைசிங் சொல்யூஷன் ஏன் போடுறோம்? ஆர்பிசி வெளியே எடுத்து வைக்கிறதுனால ஃப்ளாட் ஆயிரும். எல்லாம் மிஷின் வைக்கும் போது செப்பரேட் ஹீமோலைசிங் சொல்யூஷன் ஆட் பண்ணுறீங்களா? 500 மைக்ரோ போடுறீங்களா? ஏன் போடுறோம்? அது போட்டால் என்ன நடக்குது? அது போட்டோம் என்ன ஆகுது? அது பேர் என்ன? ஹீமோலைசிங் என்னது? ரைஸ் ஆகாமல் ஹீமோலைசிங் என்னது? ஆர்பிசி ரைஸ் ஆகாமல் ரைஸ் ஆகாமல் இருக்கும். ஆகாமல் இருக்கணும். வேற அது லைஸ் பண்ணுது. ஹீமோலைசிங் சொல்யூஷன் அது நான் ஹீமோலைசிங் சொல்யூஷன் இல்லை. ஹீமோலைசிங் சொல்யூஷன் அது செல்லு ஹீமோலைஸ் தான் பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு ரெட் ஆகிடுது. லைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? சாம்பிள் வந்து லைஸ் ஆகிடுச்சு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு சாம்பிள் சென்ட்ரிஃபியூஸ் போடுறீங்க, மற்ற எல்லாமே வந்து எல்லோ கலரில் இருக்குது, சீரம் எல்லாமே. ஒன்றே ஒன்று மட்டும் பிங்க் கலரில் இருக்குது, லைட்டாக ரெட் ஷேட் வருது. அதை வந்து நம்ம லைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம் ஆர்பிசி கூட பயன். ஆர்பிசி உடஞ்சிச்சுன்னா அர்த்தம். ஆர்பிசி உடஞ்சி உள்ள ஹீமோகுளோபின்லாம் வெளியே வந்துச்சு. ஒரு பிளட்டு ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆர்பிசிக்குள்ளே என்ன அர்த்தம்? ஹீமோகுளோபின் தான். ஹீமோகுளோபின்குள்ளே என்ன காரணம்? அதுக்குள்ளே இருக்கிற அந்த இரும்பு மாலிகுல் இருக்குல்ல, Fe2+. அந்த Fe2+ தான்
பிளட் ரெட்டாக இருக்கிறதே காரணம் அந்த Fe2+ தான் அந்த ரெட்டே கொடுக்குது. வீட்டில் முன்னாடிலாம் வந்து இந்த இது அடிப்பாங்க தெரியுமா, தாவை போட்டு மேலே ஒரு பட்டை மாதிரி அடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பட்டையே அடிப்பாங்க ரெட் கலரில் பார்டர் பட்டு மேலே. அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க ஞாபகம் என்ன? சரி ஓகே, அது வந்து ரெட் ஆக்சைடு சொல்லுவாங்க. ரெட் ஆக்சைடு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பட்டையை அடிக்கிறது. இந்த ரெட் ஆக்சைடு என்னன்னா ஃபெரஸ் ஆக்சைடு தான், இரும்பு மாலிகுல். செங்கல்லாம் எப்படி ரெட்டாக இருக்குது, அதில் ஃபெரஸ் மாலிகுல்ஸ் இருக்குதுனால தான் ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த Fe2+ஓட கலரே வந்து ரெட் கலர் தான். ஓகேவா, அந்த ரெட் கலர் ஹீமோக்ளோபின் இருக்குது, ஹீமோக்ளோபின் ஆர்பிசிக்குள்ளே இருக்குது. ஆர்பிசி தான் நிறைய இருக்கிறதுனால பிளட்டே ரெட்டாக இருக்குது. ஓகேவா, அதனால தான் இப்போ சாம்பிள் லைஸ் ஆயிடுச்சுன்னா என்னன்னா பிளட்டில் இருக்கிற ஏதோ கொஞ்சம் ஆர்பிசிஸ், அவ்வளோவும் இல்லை, கொஞ்சம் ஆர்பிசிஸ் வந்து ஆர்பிசியோட செல்வால் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு உள்ள ஹீமோக்ளோபின்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால வந்து அது ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது. சரியா, இப்போ ஆர்பிசிக்குள்ளேயும் சில என்சைம்ஸ் இருக்குது, SGOT, LDH அந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்குது. இப்போ ஆர்பிசியை உடஞ்சிச்சு வச்சுக்கோங்க, அந்த என்சைம்ஸ்லாம் சிரம் வந்துட்டு தான் ஆர்பிசி உடஞ்சிது. ஆர்பிசிக்குள்ளே SGOT இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குது SGOT இருக்குது, LDH இருக்குது, வேறு சில ஆர்பிசி என்சைம்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்பிசிக்குள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கணும்ல, ஆர்பிசிக்குள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கணும்னா எங்கெல்லாம் மெட்டபாலிசம் நடக்குதோ அங்கே எல்லாத்துக்குமே என்சைம்ஸ் இருக்கும். ஸோ ஆர்பிசி ஒரு செல்லுன்றதுனால ஆர்பிசிக்குள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கும், ஆர்பிசிக்குள்ளேயும் என்சைம்ஸ் இருக்கும். ஆர்பிசியை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த என்சைம்ஸ் என்ன ஆகும், வெளியே சீரம் வந்துடும், பிளட்டுக்கு வந்துடும். இப்போ ஆர்பிசி, இப்போ ஒரு லிவர் பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு வந்து ஆல்ரெடி லிவர் பேஷண்ட், ஒரு நார்மல் பேஷண்ட் இருக்காரு, ஆர்பிசிக்குள்ள நிறைய SGOT இருக்குது, ஆர்பிசி உடஞ்சிச்சு. ஸோ செல்ஸை வந்து லைஸ் ஆயிடுச்சு, சாம்பிள் லைஸ் ஆயிடுச்சு, மைதா லைஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த SGOTலாம் எங்கே வந்துருக்கும், சீரம். இப்போ நம்ம SGOT தான் மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவர் நார்மலாக வந்து ஒரு 20 யூனிட்ஸ் தான் இருந்திருக்கும் எடுக்கும்போது. ஆனால் ஆர்பிசி உடஞ்சதுனால உள்ள இருக்கிற SGOTயும் சேர்ந்து சீரம் வந்துச்சு, அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ அவர் வந்து 40 யூனிட்ஸ் வந்துச்சு. அப்போ நம்ம நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டை வந்து அப்நார்மலாக பண்ணலாம். ஏன் மாறிச்சுன்னா லைஸ் ஆகிருக்குனால. ஸோ லைஸ் சாம்பிளில் பெரும்பாலான டெஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆர்பிசி செல்லே லைஸ் ஆகிடுச்சுன்னா, சாரி பிளட்டே லைஸ் ஆனதுனால அந்த பிளட்டே ஒரு கலர் ஃபார்ம் ஆயிடுச்சா, எல்லோ கலர், முன்னாடி மைல்டு எல்லோ கலரில் இருந்தது, பேல் எல்லோ கலர், இப்போ அதுவே ரெட் கலர் ஆயிடுச்சா. இந்த ரெட் கலர் சீரம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கிரியாட்டின் டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிரியாட்டினில் 100 மைக்ரோ எடுத்துக்கோங்க. சுகர் நான் பார்த்தா 10 மைக்ரோ தான், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 1 ml 10 மைக்ரோன்றது டைல்ட் ஆகிடும், பெரிய அளவில் சேஞ்சஸ் ஏற்பட்டது. ஆனால் கிரியாட்டினில் கிரியாட்டினே ஒரு எல்லோ கலர், இது ஒரு ரெட் கலர், ரெண்டும் சேர்ந்து ஒரு அது ஒரு கலர் ஃபார்மாக இருக்கும். இது கடைசியாக போய் ஒரு எண்ட் பாயிண்ட்டில் ஒரு நம்ம ரியாக்ஷன் நடந்து எண்ட் பாயிண்ட்டில் ஒரு கலர் ஃபார்ம் ஆகிடும். அந்த கலர் இந்த கலரை கண்டிப்பாக பாதிக்கும்ல. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணுற போகிறதே கலர் தான், கலர் தான் மெஷரே பண்ணுறோம். அப்போ இந்த லைஸான சீரம் வச்சு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே ஒரு கலர், வேறு ஏதோ ஒரு கலர், ஒரு நாய்ஸ் வந்துருக்கும், அங்கேயும் பாதிக்கும். ஸோ பெரும்பாலும் நம்ம லைஸான சீரம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. லைஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படியெல்லாம் லைஸ் ஆகும், எப்போல்லாம் ஆர்பிசி உடையும், ஏன் லைஸ் ஆகுது, எல்லா ஒரு 10 சாம்பிள் எடுக்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்கும், 9 சாம்பிள் நல்லா இருக்கும், ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் லைஸ் ஆகிருக்கு. ஒன்று மெக்கானிக்கல் பிரேக் டவுன். அந்த ஆர்பிசி வந்து மெக்கானிக்கலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிரிஞ்சு வந்து எடுக்கிறது, ரொம்ப வேகமாக இழுத்து வச்சுட்டு ஒன்று அடிக்க வைக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுக்காங்க. அப்போது அந்த ஆர்பிசி மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுதுல, ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தில் ஆர்பிஸோட வந்து உடையும். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்பிரிட்டை வைக்கிறீங்க, ஸ்பிரிட்டை வச்சு இழுக்கிறீங்க, அந்த ஸ்பிரிட்டு அந்த நீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்பிரிட்டு போய் எல்லாத்தையுமே சீக்கிரமாக லைஸ் பண்ணிடும். சரியா, அந்த மாதிரி லைஸ் ஆகலாம். அல்லது நீங்கள் சாம்பிள் இது போடும்போது, இதுக்குள்ளே டியூப்ல போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறீங்க, அல்லது டியூபே கண்டாமினேட் ஆகிடும். இது எல்லாமே லைஸ் ஆகிறதுக்கான ரீசன் தான். ஸோ இந்த ரீசன் லைஸ் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஸ் சாம்பிளை வந்து போடாமல் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். வேறு வழியே இல்லாத பட்சத்தில் பேஷண்ட் போயிட்டாங்க, பேஷண்ட்டை திரும்ப எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு காஸ்ட்டோடு தான், இதில் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போடணும். சப்போஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரீசாம்பிள் வேணால் கேட்கலாம். அப்போ ரீசாம்பிள் நம்ம கேட்கணும் அப்படின்றது எப்போ நமக்கு தோணும்னா, லைஸ் சாம்பிள் நம்ம போட்டுருக்கோம், லைஸ் சாம்பிளால் அப்நார்மல் ரிசல்ட் வரது வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரிஞ்சாமல் தான் நம்ம கேட்போம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும், லைஸ் சாம்பிளில் பெரும்பாலும் போடக்கூடாது. வேறு வழி இல்லாத பட்சத்தில் போடலாம், பட் ஒரு காஸ்ட்டோட போட்டுக்கலாம். சரியா, இந்த வரைக்கும் போயிட்டோம். என்ன கேட்டேன், ஏன் ஹீமோலைஸ் பண்ணணும், ஹீமோலைஸ் சொல்யூஷன் போட்டீங்க. சரியா, ஹீமோலைஸ் சொல்யூஷன் போடுறோம், ஆர்பிசியை பிரேக் டவுன் பண்ணி, ஆர்பிசி நம்ம பிரேக் டவுன் பண்ணி உள்ள ஹீமோகுளோபின் வெளியே இருக்கும். ஏன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனே ஹீமோகுளோபின்ல இருக்கிற HbA1c தான் பார்க்கணும்.
HbA1c ஆல்ரெடி ஆர்பிசிக்குள்ள பேக் ஆகிடும். பேக் ஆனதோட நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன ரியாக்ட் பண்ணாலும் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா ஆர்பிசிக்குள்ளே தானே இருக்குது. ஒரு செல்லை உடச்சிட்டு உள்ளே போனால் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ நம்ம நான் லைசன்ஸ் சொல்யூஷன் போட்டு செல்லை வந்து லைஸ் பண்ணிடுவோம். லைஸ் பண்ணி உள்ள ரைட் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் எல்லாமே மிஷின் பண்ணுவோம். ஏன் ஆர்பிசி லைஸ் ஆகுது? ஹியூமலைசேஷன் சொல்யூஷன் போட்டோன்னே எப்படி ஹியூமலைசேஷன் எல்லாம் ஆகுது? அந்த ஹியூமலைசேஷன் சொல்யூஷனோட வேலை என்ன? எப்படி வந்து லைஸ் பண்ணுறது? வேலையே ஆர்பிசி லைஸ் பண்ணுறது தான். இதுதான் எப்படி லைஸ் பண்ணுறது? ஏன் லைஸ் பண்ணிச்சு? இந்த இடத்துல ஆஸ்மோசிஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆஸ்மோசிஸ்னா என்னன்னா தண்ணி தண்ணி ஆற்றில் ஒரு மெயின்டைன் சார் பாடியும். ஆஸ்மோசிஸ் என்னன்னா ரெண்டு வெவ்வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற சொல்யூஷன், கிரேடியன்ட் சொல்யூஷன். இப்போ வந்து ஒரு 2% சொல்யூஷன் ஒன்று இருக்குது, 1% சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வேறு வேறு கான்சன்ட்ரேஷனா, வெவ்வேறு கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷன். இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷனை ஒரு மெம்பரேன் வழியாக பிரித்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. மெம்பரேன்ன்றது சொன்ன ஆர்பிசி மெம்பரேன் இருக்குல்ல, அதே மாதிரி மெம்பரேன் தான். செலக்டிவ் பெர்மியபிலிட்டி மெம்பரேன். செலக்டிவ் பெர்மியபிலிட்டி மெம்பரேன். பெர்மியபிள்னா ஒரு செல்லை ஊடுருவி உள்ள போகிறது. செல்லுன்றது எது இருந்தாலுமே ஒரு விஷயத்துலேருந்து ஊடுருவி உள்ள போகிறது பேர் பெர்மியபிலிட்டி. செலக்டிவ்னா சில பொருளை மட்டும் அந்த மாதிரி அலோவ் பண்ணோம், சில பொருளை அலோவ் பண்ணாது. அதுதான் செலக்டிவ். குளுக்கோஸை கிட்னி செல் அலோவ் பண்ணக்கூடாது. குளுக்கோஸ் திரும்ப நம்ம பாடிக்கே வந்துடணும். குளுக்கோஸ் வெளியே போயிடுச்சுன்னா, நம்ம எனர்ஜிக்கு தேவையான குளுக்கோஸ் எல்லாம் யூரின் வழியாக வெளியே போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்காதுல்ல. இப்போ பாடியோட மெக்கானிசம்னா குளுக்கோஸை வெளியே அனுப்பக்கூடாது, சோடியமாக வெளியே அனுப்பணும். சரியா? குளோரைடை வெளியே அனுப்பிடணும். நமக்கு எல்லாம் தேவை, யூரியாவை ஃப்ரீ ஆகிட்டு வெளியே அனுப்பிடணும். ஆனால் அதோட சின்னதாக இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுலை உள்ள வச்சுக்கணும், அனுப்பக்கூடாது. ஸோ இந்த செல்லு டிசைட் பண்ணதில்ல எதெல்லாம் அனுப்பணும் எதெல்லாம் அனுப்பக்கூடாது. அதுதான் செலக்டிவ். செலக்டிவாக பெர்மியபிள் பண்ணுறதுக்கான செல்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுமே. செலக்டிவ் பெர்மியபிலிட்டி மெம்பரேனை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு வெவ்வேறு கிரேடியன்ட் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிற சொல்யூஷன்ஸை நம்ம பிரித்தோம்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். ஒரு மேடு தண்ணி இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது. மேட்டில் தண்ணி ஊற்றினா பள்ளத்துக்கு ஆட்டோமேட்டிக் போகும். ஏன் ஆட்டோமேட்டிக் கீழே போகுது? ஒன்று மேடு இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. இதில் சமமற்ற தன்மை இருக்குது. அந்த தண்ணி ஏன் கீழே போகுது? கிராவிட்டி. ஒரு நார்மலான பேசிக்காக இருக்கிற கிராவிட்டி காரணமாக மேலே வந்து கீழே போயிருக்கு. இப்போ மேலே இந்த மேட்டையும் வந்து பள்ளத்தையும் சமமாக்கிட்டு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அங்கே தான் இருக்குது. மேலே போகிறது வாய்ப்பு இல்லை, கீழே போகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஒரு சமநிலை உருவாயிருக்கு. ஸோ அதுதான் இப்போது நேச்சரை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே சமமாக இருக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அது வந்து ஸ்டேபிளாக இருக்கணுன்றது தான் அதோட எய்மே. அதனால தான் புயல் வருது, அதனால தான் நம்ம மழை வருது. ஏன் புயல் வருது? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாது. இயற்கை ரொம்ப ஒரு இடத்துல வெயில் அதிகமாகுது. வெயில் அதிகமாகிறதுனால அங்கே இருக்கிற காற்றெல்லாம் சூடாகிட்டு அங்கே போயிடுது. அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது. ஒரு வெற்றிடமோ ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது. அந்த லோ ப்ரெஷரை சமப்படுத்துறதுக்கு வேற எங்கேருந்து ஒரு காற்று இங்கே லோவாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குல்ல, இந்த காற்று வந்து இங்கே வருது. இங்கே எவ்வளோ லோவாக இருக்குதுன்றதை பொறுத்து அந்த காற்று அவ்வளோ வேகமாக வருது. நிறைய லோ ஆகிடுச்சுன்னா காற்று ரொம்ப வேகமாக வருது, புயல் காற்று. காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை தாழ்வு நிலையை பேலன்ஸ் பண்ணுறது நிலத்தில் இருக்கிற காற்று கடலுக்கு போகுது. அப்போது அல்லது கடலில் இருக்கிற காற்று நிலத்துக்கு வருது. ஏதோ சம்திங் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால தான், அது அவ்வளோ வேகமாக நடக்கிறதுனால தான் புயல் காற்று இருக்குது. ஸோ இயற்கை என்ன பண்ணுறது? சமமாக வச்சுக்கிட்டு தான் பார்க்குது. எப்பவுமே சமமாக தான் இருக்கணும். அது ஆனால் அந்த மழை தண்ணி கீழே போகுது, சமமாக எவ்வளோ தூரம் அது கீழே போயிட்டே இருக்கும்னா ஒரு தண்ணி காலியாகிற வரைக்கும், அல்லது இந்த கீழே இருக்கிற தண்ணியும் மேலே இருக்கிற தண்ணியும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். ரெண்டு குடத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு பைப் போட்டு வச்சுங்க. ஒரு குடத்தில் தண்ணியாக கம்மியாக இருக்குது, ஒரு குடத்தில் தண்ணியாக அதிகமாக இருக்குன்னா ரெண்டுலேயும் பைப் போட தான். எப்போ வரைக்கும் அந்த தண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும்னா ரெண்டு குடமும் சேமாக இருக்கிற வரைக்கும் தான் மூவ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நல்லா பார்த்துப்பீங்க. ஒன்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும். இயற்கை எப்பவுமே சமமாக இருக்கிறது தான் பார்க்கணும். சமமாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடந்துட்டு இருக்குது. இப்போது அதே மாதிரி தான் கால்சியம் 2+ இருக்குது. இது கால்சியமாக தான் இருக்கும். கால்சியமாக தான் இயற்கை வந்து அது வச்சுட்டே இருக்கும். கால்சியமாக வச்சுட்டே இருக்கும். அது கால்சியம் 2+ மாறுது. மீன்ஸ் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது.
லூஸ் பண்ணுறதுனால தான் அங்கே ரியாக்ஷன் நடக்குது. இந்த எலக்ட்ரானை வேற ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு மாதிரி வச்சு வேற ஒரு பொருள் வாங்குறதுனால தான் அங்கே கால்சியமும் ஒரு வாட்டர் சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொருளே உருவாகும் இல்லை, எலக்ட்ரானை கொடுக்கறதுனால. ஸோ இயல்பாக நேச்சர் என்ன பண்ணோம், அது எப்பவுமே கால்சியம் வச்சுக்கிறது தான் விரும்புமே. அப்படி இயற்கைக்கு எதிராக போகும்போது தான் அங்கே ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி இப்போது இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால ரெண்டு தனியாக பிரித்து வைக்கிறதுனால, பட் நம்ம கான்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், நேச்சர் எப்பவுமே சமமாக வச்சுக்கிட்டு தானே பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, இங்கே 2% இங்கே இருக்குல்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ஃபார்முலா. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிற ரெண்டு சொல்யூஷன்ஸை ஒரு செமி பெர்மெபிள் மெம்பரேன் வழியாக பிரித்து வச்சோம்னா, லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் இருந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ், அதுதான் கீ பாயிண்ட், சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் அல்லது வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? சமமாக்கிறதுக்காக அதுலேருந்து 0.5% லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஞாபகம் வச்சுங்க, லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஆஸ்மாசிஸ். ஓகேவா? ஏன் அப்போது ஒரு கிராவிட்டியோ அல்லது ஹையர் அதிகமாக இருந்தாலும் கீழே தான் வரணும், சமப்படுத்துறதுக்கு அதிகமாக இருந்தாலும் கீழே வரணும். இது ஏன் கீழே இருந்து மேலே போகுது? ஆனால் அதுதான் நான் ஒரு 2ல் இருந்து இப்போ அங்கே வரணும்ல, அதுதான் இயல்பாக நம்ம நடக்கணும். ஆனால் அப்படி நடக்காது. ஏன்னா இது செலக்டிவ் பெர்மெபிலிட்டி மெம்பரேன். இங்கே எது 2% இங்கே இருக்கிறது எல்லாமே சொல்யூட். ஒரு சொல்யூஷன் என்னது, ஒரு சொல்யூட் இருக்கணும், அப்புறம் ஒரு சால்வெண்ட் இருக்கணும். ஒரு சொல்யூஷனா ஒரு கரையக்கூடிய பொருள் ஒன்று இருக்கணும், அதை கரைக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்தா தான் சொல்யூஷன். ஒரு சர்க்கரை கரைக்கிறதுக்கான தண்ணி, அது ரெண்டும் சேர்ந்தா தான் சுகர் சொல்யூஷன் இல்லை. ஒரு சொல்யூட் இருக்கணும், அப்புறம் ஒரு சால்வெண்ட் இருக்கணும். ஸோ இந்த சொல்யூட்டை இதை அலோவ் பண்ணல வச்சுப்போம், இந்த மெம்பரேன் அலோவ் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம் செலக்டிவ் பெர்மெபிலிட்டி மெம்பரேன். அலோவ் பண்ணலன்னா பட் கிரேடியன்ட் இருக்குது, கிரேடியன்ட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ், கிரேடியன்ட் இருக்குது. ஆனால் சொல்யூட் இந்த வழியாக போக முடியலன்னா அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அந்த இன்இக்வாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸு இங்கே போய் அதிகமாக போயிட்டே இருந்துச்சுப்போம். இப்போ இது என்ன ஆகும், இங்கே தண்ணி எக்ஸஸ் ஆகும்ல, எக்ஸஸ் ஆச்சுன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஹை ஆகும். ஏன் ஹை ஆகும்? இங்கே உள்ள தண்ணி வந்து அங்கே போகிறேன்னா கான்சன்ட்ரேஷன். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் சுகர் வச்சுருக்கீங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு டேஸ்ட் இருக்குமா? இப்போ அகைன் இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அது கூட ஆட் பண்ணுறீங்க, டேஸ்ட் என்ன ஆகும்? கம்மியாக தானே ஆகும். இப்போ என்ன ஆகும், இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். இங்கே இருக்க தண்ணி எல்லாம் இதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? 2% என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ இது ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஸ்மாசிஸ் நடந்து ஒரு சமநிலையை உட்பட்டு பண்ணிட்டு. சரி, லோவிலேருந்து ஹை, இது ஞாபகம் வச்சுங்க, லோவிலேருந்து ஹை சால்வெண்ட் மாலிக்யூல் மூவ் ஆகுறது தான் ஆஸ்மாசிஸ். சரி, இப்போது ஒரு ஆர்பிசி எடுத்துப்போம். ஆர்பிசிக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆர்பிசி ஒரு மெம்பரேன் இருக்குது. ஓகேவா? இந்த மெம்பரேன் ஒரு செமி பெர்மெபிலிட்டி மெம்பரேன். இப்போ நம்ம பார்த்த மாதிரி மெம்பரேனுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, உள்ள ஃப்ளூயிட் இருக்கா? இந்த ஆர்பிசியை தூக்கி நம்ம ஒரு கப்பில் போடுறோம் வச்சுக்கோம். கப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது வச்சுக்கோம். இப்போது இதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இந்த ஃப்ளூயிட் ரெண்டுத்து நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்குது. அதே ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஃப்ளூயிடோட கான்சன்ட்ரேஷன் இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, ஆர்பிசிக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கா, வெளியே ஒரு ஃப்ளூயிட் இருக்கா, இந்த வெளியே இருக்கிற ஃப்ளூயிடோட கான்சன்ட்ரேஷன் இதை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஒரு ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்.
ஹைப்பர்னா அதிகமாக டானிசிட்டினா அதோட கான்சன்ட்ரேஷன். ஹைப்பர் டானிக் சொல்யூஷன் ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற சொல்யூஷன். அதுக்குள்ளே ஆர்பிசி போட்டோன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த ஆஸ்மாசிஸ் ஞாபகம் சொல்லுங்கள். இங்கே வந்து ஹை, அப்போ இதோட இது ஹைனா இது லோ, கரெக்டாக? இப்போ அங்கே ஆஸ்மாசிஸ் என்ன நடக்கும்? ஈக்குவல் ஆகுது. என்ன பண்ணும்? என்ன நடக்கும்? அது உடைக்கும். ஆஸ்மாசிஸ் சொன்னோம்ல, மெம்பரேன் உடைக்கும். அது ஏன் உடையுது? அங்கே மெம்பரேன்லாம் உடையிலையே. ஆஸ்மாசிஸ் கிராஸ் பண்ணி தானே போச்சு. வாட்டர் மாலிக்யூல் கிராஸ் பண்ணி தானே போச்சு. அங்கே எதுவும் மெம்பரேன்லாம் உடையிலையே. ஆமாம், மெம்பரேனுக்குள்ளே தானே இருக்க. இப்போ நம்ம இங்கே 2 வச்சோமா? ஆமாம். இங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் இங்கே மூவ் ஆச்சுல, அதே மாதிரி இங்கே ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும்ல. அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் கேட்குறது? மேலே கீழே கிடையாது. ஹைப்போ ஹைப்பர், லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன், அவ்வளோதான். இப்போ ஆர்பிசி மேலே இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஆர்பிசி கீழே போயிடுச்சுன்னா ஆர்பிசி லோ, தண்ணியில் பந்து போடுறது. அவ்வளோதான். அந்த ஆர்பிசி தண்ணிக்குள்ளே இருக்கு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவே ஒரு மெம்பரேன். ஆர்பிசியோட ஒரு மெம்பரேனா, மெம்பரேனுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, மெம்பரேனுக்கு வெளியே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே ஒரு 2 கிரேடியன்ட் இருக்கிற 2 கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை ஒரு மெம்பரேனால பிடிச்சிட்டுமா? இப்போ மெம்பரேன் மேலே ஒரு ஃப்ளூயிட், கீழே ஒரு ஃப்ளூயிட். இப்போது என்ன நடக்கும்னு கேட்குறேன். நம்ம சொன்ன ஆஸ்மாசிஸ் படி என்ன நடக்கும்? இது நான் சொல்லிட்டேன், இதுதான் வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன நடக்கும்? இப்போ எது ஹை எது லோ? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், எது ஹை எது லோ? கீழே இருக்கிறது ஹை, எது லோ? மேலே இருக்கிறது லோ. இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஹை லோ. லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும், கரெக்டாக? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பெரிய பலூன் இருக்குது, பலூனுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்துட்டே இருக்குது. பலூன் என்ன ஆகும்? சுருங்கி. தட் இஸ் கால்ட் கிரேடேஷன். ஆர்பிசியை வந்து சுருங்கிடுது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுறதுனால. சரியா? ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் போடுறீங்க, அதில் ஆர்பிசி வைக்கிறீங்க. இந்த சொல்யூஷன் வந்து ஆர்பிசிக்குள்ளே இருக்கிறத விட லோவாக இருக்குது, லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது. சரியா? தட் மீன்ஸ் ஹைப்போடானிக் சொல்யூஷன். இது ஹைப்பர்லாம் எதை பொறுத்தது? இந்த ஆர்பிசிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடோட ப்ரெஷரை பொறுத்தது. ஸோ இப்போ இங்கே வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் வைக்கிறீங்க. அதாவது சொல்யூஷன் இங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது, ஆர்பிசிக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்கும்? என்னம்மா? அந்த ஃப்ளூயிட் வந்து ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஏன் என்டர் ஆகுது? ஏன்னா இங்கே லோவாக இருக்குது, இங்கே லோவாக இருக்குது, இங்கே ஹையாக இருக்கா? லோ டு ஹை தான் நம்மளோட கான்செப்ட். அப்போ இங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இங்கே உள்ளே போயிட்டே இருக்கும். அதே பலூன் போங்க, பலூன் ஊற்றிட்டீங்க, தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? பலூன் பெருசாகிட்டு வெடிக்கும். வெடிச்சா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துருதா? இப்படிதான் வந்து ஆர்பிசி லைஸ் ஆகுது. ஹீமோலைசிஸ் சொல்யூஷன் தான். இப்போ ஹீமோலைசிஸ் சொல்யூஷன் ஹைப்போடானிக்கா? ஹைப்போடானிக்னா என்னது? அது லோவில் இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்குது. லைஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. தட் மீன்ஸ் அது உண்மையில் இல்லை. எவ்வளோ இப்போ இது வந்து ஒரு 9%, 0.9% வச்சுருக்கோம். 0.9% விட குறைவாக இருக்கிற சொல்யூஷன் தான் அது இருக்குது. அது இருக்குது. அதனால தான் லைஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போது இங்கே மறுபடியும் வேறு ஒரு ஃப்ளூயிட் வைக்கிறோம், அதில் ஒரு ஆர்பிசி வைக்கிறோம். இந்த ஆர்பிசிக்குள்ளே என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதே கான்சன்ட்ரேஷன் தான் இங்கே இருக்குது. ஈக்குவலாக இருக்குது. ஆமாம், அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அதே கான்சன்ட்ரேஷன் இந்த ஃப்ளூயிட்லேயும் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? ஆனால் ரெண்டுமே சமமாக எடுக்காது. ரெண்டுமே சமமாக நடக்கும். அப்போ இங்கேருந்து அது உள்ளே போத்தவரை அங்கே வெளியும் வரத்தவரை ஈவனாகவே இருக்குது. இது பேர் தான் ஹைப்போடானிக். இது பேர் என்ன? ஐசோடானிக். ஐசோனா அர்த்தம் சமமாக. சேம்னா ஐசோனா சேம். ஐசோமெரிசம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே ஐசோமர்ஸ். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம். ஃப்ரக்டோஸ்
ஸோ ஒரு ஐசோடானிக் சொல்யூஷனில் நீங்கள் ஆர்பிசி போட்டிங்கன்னா அங்கே எந்த ரியாக்ஷனும் நடக்காது, அங்கே ப்ரினேஷனும் நடக்காது, லைசேஷனும் நடக்காது, ஆர்பிசியாகவே இருக்கும். இந்த ஐசோடானிக் சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர் தான் நார்மல் சலைன். நம்ம NS சொல்கிறோம்ல, ஆமாம், நார்மல் சலைன் சொல்கிறோம்ல, இந்த நார்மல் சலைன் வந்து ஐசோடானிக் சொல்யூஷன். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறீங்களா, ஆமாம், என்ன பண்ணுறாங்க, ஐவியில் ஸ்ட்ரெயிட்டாக பிளட்டுக்குள்ளேயே ஏற்றுறாங்க. இப்போ பிளட்டு நம்ம அது ஒரு ஃப்ளூயிட் இல்லை, அந்த ஃப்ளூயிட் உள்ளே போயிட்டு ஆர்பி ஸ்லைஸ் பண்ணக்கூடாதுல்ல, ஆர்பி ஸ்லைஸ் பண்ணாங்கன்னா வெத்து தானே அவ்வளோதான். எல்லா ஹீமோகுளோபின் வெளியே வந்துச்சு, அது ஆர்பிசி உடஞ்சிச்சு. ஹீமோகுளோபின் இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, காலி. அப்போ உள்ளே போகிற அந்த ஹைப்போடானிக் அந்த சொல்யூஷன் எவ்வளோ ஆர்பிசி வந்து கொஞ்சம் கூட டச் பண்ணவே கூடாது, ஐசோடானிக்காக இருக்கும். ஐசோடானிக் இருக்கிறதுனால தான் அது பேர் நார்மல் சலைன். சலைன் இஸ் ஜஸ்ட் சால்ட் வாட்டர். சலைன்னா என்னன்னா ஒரு சால்ட் வாட்டர். சால்ட் என்ன, உப்பு. என்ன உப்பு, சோடியம் குளோரைடு இல்லை, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு பர்சன்டேஜ் 0.9%. 0.9% சோடியம் குளோரைடு உள்ள சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் ஆர்பிசியை லைஸ் பண்ணாது. ஆர்பிசி லைஸ் பண்ணாதனால ஆர்பிசியாகவே வச்சிருக்கிறதுனால அது வந்து நார்மல் சலைன். சலைன்னா ஒரு சால்ட் வாட்டர், அந்த சால்ட் வாட்டர் ஆர்பிசியை நார்மலாகவே வச்சிருக்கிறதுனால நார்மல் சலைன். ஜஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சு, சரியா? இந்த நார்மல் சலைனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, 0.9. ஸோ 0.9% சோடியம் குளோரைடு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அல்லது அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அதே சேம் கான்சன்ட்ரேஷன் தான் ஆர்பிசிக்குள்ளேயும் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷனை தேர்ந்தெடுத்து செல்லை லைஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த ஹைப்போடானிக் சொல்யூஷனில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஆனால் அது லைஃப் பண்ணாது. ஏன் பண்ணாது? ஆனால் அதில் ஹீமோலைஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது எதுவுமே கிடையாது. அதில் எதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாதுல்ல, கான்சன்ட்ரேஷன் 0 தானே, 0 தானே. அப்போ அது ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷன் தானே, அப்போ போடலாம் தானே. நமக்கு தேவை ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஹைப்போடானிக் சொல்யூஷனில் போட்டோம்னா செல்ஸ் வந்து பெருசாகுது, பல்ஜ் ஆகுது, ஒரு கட்டத்தில் உடச்சிருச்சு, லைஸ் ஆகிடுது. 0.9% தான் நம்ம நார்மல் சொல்கிறோம், நார்மல் சலைன் சொன்னேன். அந்த 0.9 நம்ம வெறும்னே 0% இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதில் டிஸ்லோட்டில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லைல்ல. லோ கான்சன்ட்ரேஷன் 0 தானே. இப்போ இந்த 0 கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன் தானே. அப்போ லைஸ் ஆகும் தானே, லைஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 இது எடுத்துக்கிறீங்க, 3 டியூப், இந்த குட்டி டியூப்ஸ் சாம்பிள் கப். ஃபஸ்ட்டு வந்து சலைன், ரெண்டாவது வந்து ஹியூமலைசேஷன் சொல்யூஷன், மூணாவது வந்து டிஸ்டில் வாட்டர். சரியா? போட்டுட்டு என்ன சொல்லுங்கள், போடுங்க. ஆள் தொடர்ந்து கொடுங்க.